ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரத்த பொரியலும் நாங்கள் மார்னிங் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறோம் சண்டே மார்னிங் அதோட ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரியும். என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் இன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ரத்தத்தை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும், நல்லா கழுவிக்கணும். ஏன் நல்லா கழுவுறோம் அப்படின்னா நமக்கு மேலே நிறைய முடி இருக்கும், நமக்கு அந்த ரத்தத்து மேலே ஃபுல்லாகவே. ஏன்னா நமக்கு ரத்தத்தை அப்படியே நம்ம கெட்டியாக கொடுக்கறதுனால நிறைய முடியாக இருக்கும், ஆட்டோட முடி ஃபுல்லாக. அந்த முடியெலாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம மேலேயும் சைட்லேயும் நல்லா ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா கை வச்சுடையுமே தடவுனிங்கன்னா நமக்கு அது மேலே இந்த ஹேர் எல்லாம் நமக்கு போயிடும். நல்லா சுத்தமாக கழுவணும் நம்ம ரத்தத்தை கழுவும் போது, இல்லைன்னா நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் கொஞ்சம். ஸோ அதனால் ஹேர் இருக்கிறதுனால அந்த ஹேரை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக நல்லா ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணிக்கணும். கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா நமக்கு அந்த முடியெல்லாம் நமக்கு கொஞ்சம் போயிடும். 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ரத்தத்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தேன்னா நல்லா ரத்தம் நல்லா முடியெல்லாம் நல்லா க்ளீனாக நமக்கு போயிடும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க ரத்தத்தை கையால் நல்லா ஃபுல்லாக நம்ம பிசைஞ்சிக்கணும். ஏன் பிசைக்கணும் அப்படின்னா கெட்டியாக இருக்கிறதுனால ரத்தம் நமக்கு வந்து குக் பண்ண கொஞ்சம் முடியாது, என்ன கட்டியாக இருக்கும். அதனால் நம்ம கையில் நம்ம பிசைஞ்சு விட்டு நம்ம பாயில் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரத்த பொரியலே செய்ய போகிறோம். ஃபஸ்ட் நல்லா கையால் ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கெட்டியாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்குவோம். நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் நமக்கு அவிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிற ரத்தத்தை நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம அதை கொஞ்சம் லைட்டாக நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம், அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற ரத்தத்தை நம்ம தூக்கி ஸ்டவ் மேலே வச்சு நல்லா கரண்டியை வச்சு நல்லா ஃபுல்லாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிண்ட நமக்கு ரத்தத்தோட கலர் சேஞ்சஸ் ஆகும். கையை எடுக்கக்கூடாது, ஏன்னா ஒரே இடத்துல நம்ம பிடிச்சிக்கும் ரத்தம். பிடிச்சிச்சின்னா நமக்கு அப்புறம் கருகி போய்டும். ஸோ அதனால் நல்லா கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுமாதிரி கலக்கி விட்டுட்டு நல்லா கலர் மாறும், நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு ரத்தத்தை நல்லா நம்ம அவிச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம பச்சையாக நம்ம அப்படியே போட்டிங்கன்னா அந்த ரத்தத்தோட ஸ்மெல் வரும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி அவிச்சி எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் பொரியல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரத்த பொரியல். ஸோ நல்லா அவிச்சி எடுத்தாச்சு. கலர் நல்லா மாறிடுச்சு. நல்ல கலர் மாறிச்சு. நம்ம கட்டியாக இருந்துச்சுன்னா கரண்டியில் நம்ம குத்தி விட்டிங்கன்னா நல்லா நமக்கு ஃபுல்லாக நமக்கு அந்த ரத்தம் ஃபுல்லாக நமக்கு உடஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுருவோம். ரத்தம் எப்போ வாங்கிட்டு வந்தாலும் உடனே செஞ்சிடணும், ஏன்னா நமக்கு ரத்தம் நீத்து போயிடும், நல்லா இருக்காது செய்யும் போதும். வாங்கிட்டு வந்த உடனே இதேமாதிரி அவிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக கூட நம்ம இதை பொரியல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம அவிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. ஸோ நம்ம அவிச்சி வச்சாச்சு, கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். இப்போ நம்ம பூண்டு சட்னி செய்ய போகிறோம். பூண்டு, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் போட்டு புளி போட்டு நம்ம நல்லா வறுத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். நல்ல ஒரு காரசாரமான ஒரு பூண்டு சட்னி சூப்பராக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேனை எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா இது ஒன்றா நம்ம இந்த ஆயிலில் போட்டு நம்ம வதக்கி எடுத்து அரைக்க போகிறோம். நல்ல ஒரு ஸ்பைஸியான நல்ல ஒரு டேஸ்ட்டாக ஒரு சட்னி இருக்கும். சின்ன வெங்காயம் சட்னி போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் இந்த பூண்டு சட்னிக்கு சான்ஸே இல்லை. அந்த போட்ட நம்ம சின்ன வெங்காயமும், காஞ்ச மிளகா, பூண்டு, புளியும் நம்ம கொஞ்சம் போடணும். ஏன் புளி போடுறோன்னா நம்ம காஞ்ச மிளகா அதிகமாக சேர்க்கறதுனால அந்த புளி தன்மை போய் கொஞ்சம் நம்ம காரத்தை கொஞ்சம் குறைக்கும். அதனால் நம்ம புளியை நம்ம சேர்த்துக்கணும் ஈக்குவலாக. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நல்லா நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சு சட்னி ரெடி பண்ணிட்டிங்கன்னா தோசைக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஊருக்கு இந்த மாதிரி எங்கேயா போகிறதா இருந்தால் கூட இந்த சட்னி நம்ம எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ நம்ம சட்னி நல்லா வதக்கியாச்சு. வதக்குனதை நம்ம ஒரு பவுலில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்குவோம். ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா 2-3 நாள் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டே போகாது. ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணலை, ஆயிலை டீப் ஃப்ரை பண்ணி நம்ம தாளித்து விட போகிறோம், அவ்வளோதான். நம்ம போட்ட காரத்துக்கும் புளிக்கும் இந்த சட்னி கெட்டு போகாமலே இருக்கும் நமக்கு. ஸோ நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சக்கப்புறம் மிக்ஸியில் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட் நல்லா ஆறட்டும். மரவள்ளிக்கிழங்கு நான் துருவி இன்றைக்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த துருவின மரவள்ளிக்கிழங்கு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்த மரவள்ளிக்கிழங்கோட 3 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு 4-5 தோல் உரிக்காமல் பூண்டு எடுத்திருக்கேன், அந்த பூண்டே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா லைட்டாக உப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். நான் மாவில் உப்பு போட்டுக்கனால நான் இன்றைக்கி உப்பு போடலை. ஸோ அதனால் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அரையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்திங்கன்னா நல்லா மசிஞ்சிடும் நமக்கு. தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா திரும்பி இன்னொரு நம்ம மிக்ஸி ஜாரியை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். அரைச்ச நம்ம இந்த பேஸ்ட்டை நம்ம அந்த வீட்டில் இருக்கிற மாவில் நம்ம அதை ஊற்றி நல்லா கலக்கி தோசை ஊற்றினா நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிடுச்சு. நல்லா அரைச்சாச்சு.
இப்போ நம்ம அரைச்சதை இந்த மாவில் ஊற்றிக்க போகிறோம். நம்ம நார்மலாக சாப்பிட்ற தோசை மாவுக்கும் இந்த இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஷியேட் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். போட்டிருக்க மரவள்ளி கிழங்கோட டேஸ்ட்டும் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டுக்கும் நல்ல சூப்பராக இருக்கும். மாவு கொஞ்சமாக இருக்கும்போது டக்குன்னு நம்ம இந்த மரவள்ளி கிழங்கு வச்சுட்டா இந்த மாதிரி குயிக்காக நம்ம செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு காரமான சட்னியும் இந்த மரவள்ளி கிழங்கு தோசையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம அரைச்சி வச்ச எல்லாத்தையும் நம்ம அந்த மாவில் போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணோம். நமக்கு ஊற்றும் போது நல்லா கலர் மாறிடும். ஏன்னா நம்ம போட்ட காஞ்ச மிளகாய்க்கு பூண்டுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுக்க அந்த சட்னியை இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கல் உப்பு மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். தண்ணி ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு, எப்போவுமே அரைக்கும் போது. அரைச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா நமக்கு நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி திரும்பி கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ திரும்பி இன்னொரு அரைச்சிட்டு வந்து எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட்டாக ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நார்மலாகவே இட்லி தோசைக்கு எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மரவள்ளி கிழங்கு தோசைக்கும் இந்த கார சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். திரும்பி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம வதக்கின அதே பேனே எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னி சேர்த்துக்கலாம். சட்னி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நான் சட்னி மேக்ஸிமம் கொதிக்க விட்டிங்கன்னா எப்போவுமே டேஸ்ட் நல்லாவே இருக்காது. நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த சட்னி நல்லா கெட்டியாக இருக்கணும் நமக்கு. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுமாரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் லைட்டாக. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த எல்லாத்தையும் நம்ம செய்யணும். சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம மரவள்ளி கிழங்கு தோசைக்கு நம்ம மாவு ஃபுல்லாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம ரத்த பொரியல் நம்ம அவிச்சு வச்சோம். அந்த அவிச்ச ரத்த பொரியலை நம்ம பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரத்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சியை நல்லா பொடிசாக நறுக்கி நச்சு போட்டு வச்சுருக்கேன். நச்சு போட்டிங்கன்னா நல்லா வாயில் தட்டுப்படாது, அதுக்காக நச்சு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து சேர்த்துக்க போகிறோம். ரத்த பொரியலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம். பேன் எடுத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரத்த பொரியல் தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ கிட்ட அந்த நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு கருவேப்பிலை நல்லா நறுக்கி வச்சுருக்கோம். நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி நம்ம நச்சு வச்சுருக்கோம், நச்சுன இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவோட காரமும் நம்ம போடுற பெப்பரும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்து நல்லா காரசாரமாக நமக்கு இருக்கும் ரத்த பொரியல். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரத்தத்தில் நமக்கு ஆல்ரெடி கொடுக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு தான் கொடுப்பாங்க. நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரத்தத்தை சேர்த்துக்கலாம். நல்லா அவிச்சு வேக வச்சு வச்சுருக்க ரத்தம் இது. ஸோ ரத்தத்தை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி வச்சுக்க வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரத்தம் சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சு இந்த டைமில் அப்படின்னு நல்லா கரண்டியால் ஃபுல்லாக கொத்தி விட்டிங்கன்னா நல்லா ரத்தம் ஃபுல்லாக நமக்கு உடஞ்சி நல்லா தூளாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கரண்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம அடுப்பை கொஞ்சம் ஸ்லோலேயே வச்சு இதை நம்ம வேக வைக்கணும். ஆல்ரெடி நம்ம வேக வச்சது தான். திரும்பி நம்ம அந்த ஃப்ளேவர் நம்ம போட்ட வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் ரத்தத்தை பச்சை வாசனை கொஞ்சம் லைட்டாக போகும். ஸோ அதனால் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். மிளகுத்தூளை போட்டதுக்கப்புறம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரத்த பொரியல். கொத்தமல்லி தலையோட ஃப்ளேவர் அப்படியே செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் சாப்பிடும்போது. ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசையை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து திரும்பி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்க வெங்காயத்தால் லைட்டாக அந்த தோசைக்கல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம தோசை ஊற்றும் போது ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை திரும்பியோட கலக்கிட்டு நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். சாப்பிடும்போது நமக்கு ஒரு அடை தோசை மாதிரியே இருக்கும் இந்த மரவள்ளி கிழங்கு தோசை. ஃபுல்லாக நம்ம தோசையை நல்லா இழுத்து நல்லா லேசாக திரட்டலாம். நல்லாயிருக்கும். அது திரட்டும் போதே நமக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு தோசையை தேய்க்கும் போதே. ஏன்னா நம்ம போட்ட மரவள்ளி கிழங்கு அவ்வளோ சாஃப்ட்னஸ் கொடுக்கும். லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம்.
நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் தோசையை திருப்பி போட்டுக்கலாம். தோசை நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இல்லை ஒரு காரசாரமான தோசை, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பூண்டு சட்னி நல்லா ரெடியாக இருக்குது நமக்கு. நேற்று வடையோட ரெசிபி போட்டிருந்தேன். அதோட மாவில் தான் இன்றைக்கி நான் வடை சுட்டிருக்கேன். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவோம் அதை இன்றைக்கி உங்கள் ரெசிப்பியாக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பைசியான பூண்டு சட்னி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி மரவள்ளிக்கிழங்குல தோசை செஞ்சு காமிச்சிருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு தோசையும் வடையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். நல்லா சட்னி வச்சு நம்ம ரத்த பொரியலை தோசை மேலே வச்சு தோசையை பிச்சு அந்த சட்னியும் நம்ம ரத்த பொரியலை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ஒரு கடி நம்ம வடை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சட்னி எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள், ரத்த பொரியல் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள், தோசை எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.